அஜித்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட வேலை படங்கள்ல நடிக்கிறது மட்டும்தான். அதை தவிர்த்து ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன் என்பதுதான் அவரோட நிலைப்பாடு. அதே போல பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அவர் ஈடுபடுறதில்லை. கடைசியாக அவர் அசல் படத்துக்காக பத்திரிகையாளர்களை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல விஜயகாந்த் கடந்த மாதம் உயிரிழந்தார். அவருக்கு திரையுலகை சார்ந்த பிரபலங்கள் பலரும் நேர்ல தங்களோட அஞ்சலியை செலுத்தினாங்க. ஆனா அஜித் இதுவரைக்கும் நேர்லையும் வரல, இரங்கலும் தெரிவிக்கல. இது கடும் கண்டனத்துக்கு உரியதுன்னு ஒரு தரப்பினர் காட்டமான விமர்சனத்தை முன்னெடுத்து வராங்க. இந்த நிலையில அஜித் கூட நெருங்கி பழகியவரும் பத்திரிகையாளருமான கே சுந்தர் இது குறித்து ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. அவர் அளித்திருக்கும் பேட்டியில் விஜயகாந்த் மறைவை அறிந்ததும் அஜித் உடனடியாக சுதீஷுக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினார். அதை பிரேமலதா கிட்டையும் தெரிவிக்க சொல்லிட்டார். விவேக் மறைவுக்கு அன்று இரவே வந்து தன்னோட அஞ்சலியை செலுத்தினார் அஜித். அதே போல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட மறைவுக்கும் அவர் இருந்த மறுநாள் அன்று அவரது வீட்டிற்கு சென்றார். விஜயகாந்த் உடலுக்கு அஜித் அஞ்சலி செலுத்த வராததுக்கு ஒரே காரணம் ஷூட்டிங் தான். வேலை அவர் வந்திருந்தால் 3 நாட்கள் கேப் விழுந்திருக்கும். விடாமுயற்சி படத்துல நடிக்கிற மற்ற நடிகர்களுக்கும் இடையூறை ஏற்படுத்துங்கிற காரணத்தினால்தான் அவர் வராம இருந்திருக்காரு. என்ன செய்திங்கிறது அஜித்துக்கும் சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கும் மட்டுமே உண்டான விஷயம். பப்ளிசிட்டி செய்யறத அஜித் விரும்ப மாட்டாருன்னு தெரிவிச்சிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்களோட ஒரு தரப்பினர் அஜித் செய்ததும் சரிதான்னு கமெண்ட் செய்துட்டு வராங்க. அதே சமயம் மற்றொரு தரப்பினரோ சரி பப்ளிசிட்டி செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க.